ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா எப்படி ஆன்லைனில் ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது, ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாரன் பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து குவாட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். போன வீடியோ வந்து பார்ட் 1 போட்டேன். இந்த வீடியோ வந்து வாரன் பஃபட்டோட குவாட்ல வந்து பார்ட் 2 போடுறேன். வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குவார்ட்டில் நீங்கள் எவ்வளவு டேலண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு டேலண்டடு இல்லை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பர்சன் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸியாக ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ் கொஞ்சம் டயர்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிற முடியாது. அந்த குழந்தை வந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 மந்த் டயர்ட் எடுத்துக்கிற ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஃபெயில் ஆகிறதுக்கான மேஜரான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக நம்ம வந்து பணத்தை ட்ரிபிள் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் ஒர்க்கிங், எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள், எப்பயுமே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவர் வந்து 40 வயசுக்கு மேலே தான் அவர் வந்து அசூர வளர்ச்சி அடைஞ்சார். ஓகேங்களா? அவர் இந்த 11 வயசுலேருந்து 21, 31, ஒரு 29 வருஷம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதாவது பொறுமையாகவும் ஹார்ட் ஒர்க்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த சக்ஸஸ் வந்து 40வது வயசில் தான் அவருக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த ஸ்டாக் ஏறலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கோம். அவரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் டயம் எடுத்திருக்கு. அவர் அதுதான் சொல்ல வர்றார் இந்த குவார்ட்டில் வந்து, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ப்ளஸ் டேலண்ட் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டக்குன்னு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அதான் ஒரு இதோட குவார்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காரு. இந்த குவார்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ மேட்டர் ஹவு கிரேட் தி டேலண்ட் ஆர் எஃபெக்ட், சம்திங் ஜஸ்ட் டேக் டைம். கொஞ்சம் டைம் இருக்கும். யூ கேனாட் ப்ரொடியூஸ் எ பேபி இன் 1 month, கெட்டிங் 9 women pregnant சொல்லியிருக்காரு. அதான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பர்சன் ப்ளஸ் டேலண்டட் பர்சன் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சக்ஸஸ் கொஞ்சம் டயர்ட் இருக்கும். ஸோ அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்கமிங் வீடியோஸில் வாரன் பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ட் 3, பார்ட் 4 இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி பார்ட் 2, பார்ட் 1 பார்க்கணுனாலும் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோல் அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, friends.